அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான 2024ஆம் ஆண்டு மார்ச் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல் முறையா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ராசியிலேயே சனி இருக்குது. அதற்கடுத்த அமைப்பாக பார்த்தோம்னா சூரியனுடைய தொடர்பு, செவ்வாயின் தொடர்பு எல்லாம் ஜென்ம ராசியை பாவ கிரகங்கள் அதிகமாக ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. அப்ப இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பாவகிரக ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, ரிலாக்ஸான வாழ்க்கை, ஓய்வான வாழ்க்கை எல்லாத்திலுமே பார்த்தோம்னா ஒரு கவலைப்படாத ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரியான ஒரு சாவகாசமா பாத்துக்கலாம், பொறுமையா பாத்துக்கலாம், ஒரு அமைதியான சூழ்நிலை இதெல்லாம் பாவ கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்காதுங்க. ஜென்ம ராசியில அதிகமான பாவ ராசிகள் இருக்கிற சூழ்நிலை கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் அமையுது. அப்ப கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல கிட்டத்தட்ட நீங்க தெரியாத விஷயத்துல முற்றிலுமாக ஈடுபடவே கூடாது. அதற்கடுத்த அமைப்பாக பார்த்தோம்னா நெருக்கமாக பழகக்கூடிய நபர்களின் பழக்க வழக்கங்கள் கட்டாகும். அவங்க உங்களையோ இல்ல நீங்க அவங்களையோ புரிஞ்சிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையாது. உங்ககிட்ட இருந்து கருத்து மோதல்கள் வரும். ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கும். இருந்தாலும் இப்போதைக்கு உங்களுக்கு கூடுதலாக வரக்கூடிய சம்பந்தப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். கூடுதலாக வரும். உங்ககிட்ட இருந்து சுயநலம் அவங்க பார்ப்பாங்க. நீங்க என்ன பார்ப்பீங்க, இவங்களால ஒன்றும் ஆகாது, இவங்க ஒரு டம்மி அப்படின்ற மாதிரி நீங்க கொஞ்சம் காட்டுவீங்க, விலகி போவீங்க. எப்படியா இருந்தாலும் 2 பேருக்குள்ள இடைப்பட்ட காலகட்டங்கள் முரண்பட்டதாக அமைய வாய்ப்பு இருக்கு. இது அதிகமாக பார்த்தோம்னா கூட்டாளி, நட்பு சேர்க்கை, வாழ்க்கை துணை, பங்குதாரர்கள், நீங்களோ இல்ல மற்றவங்களோ ஒரே லைன்ல சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல், சம்பவங்கள், கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் கும்பராசி அன்பர்களுக்கு வரும். அப்போ சனியும் சூரியனும் சேர்ந்து ஒரு பலகீனமான அமைப்பாக இருக்கிறதால இவங்க கிட்ட உங்களால போராடி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற பிரச்சனை வரும். சில நபர்கள் கும்பராசியில சில நபர்கள் மட்டும் பார்த்தோம்னா தேவையில்லாத சில நபர்களின் பிரச்சனைகளை இழுத்து போட்டுக்கிட்டு, தேவையில்லாத சில நபர்களின் பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கிட்டு அவங்களால இப்போதைக்கு தலைவலி வருது அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க. புரியுதுங்களா? அப்போ தேவையில்லாம சிக்கிட்டேன், யோசிக்கல, நான் வேற மாதிரி இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தேவையற்ற அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் உங்க மனசுக்குள்ள இருந்து இது வரைக்கும் நீங்க எப்படியோ பல்ல கழிச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த காலகட்டத்துல தேவையில்லாம இழுத்து போட்டுக்கிட்டேன் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் மதிப்பு நீங்க உணர்வீங்க. அப்போ அவங்க பேச்சு கேட்கல, அதனால சில விளைவுகளை நானே ஏற்படுத்திக்கிட்டேன், இப்போ அதை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க நம்பிக்கையோடு பழகுனீங்க இல்ல நம்பிக்கை இல்லாம பழகினீங்களோ எது எப்படியாக இருந்தாலுமே உங்களுடைய இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது மற்றவங்க கிட்ட இருந்து விலகி போற தன்மையை உங்களுக்கு குறிக்கும். அதற்கடுத்ததாக மெயினா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட செவ்வாய் இந்த மாசம் ஃபுல்லாமே சனியினுடைய சம்பந்தப்பட்டு ஜென்ம ராசியில இருக்கு. அப்போ செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டு இருக்கிறதால ஓரளவுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஓட்டமும் நடையும் அதிகமாக இருக்குங்க. வேற வழி இல்லாம இப்ப நீங்க உங்களுடைய டைம்க்கு நீங்க பொறுமையா பாத்துக்கலாம் அப்படிலாம் நீங்க யோசிச்சு வச்சிருந்திருப்பீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. இப்போதைக்கு சில விஷயங்கள் உடனே செய்யணும், அப்போ உடனே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடக்கும். எப்படின்னா இப்ப நாளைக்கு காலை ஒரு 10 மணிக்கு போல ஒரு ஐடியா பண்ணி வச்சிருப்பீங்க ஏதோ ஒரு ஊருக்கு ஒரு விஷயத்துக்கு. ஆனா இப்போதைக்கு என்ன நடக்கும், இந்த செவ்வாய் இருக்கிறதால இல்லவா இப்பயே போலாம், உடனடியா செய்யலாம், உடனடியா நடக்கணும், இப்பயே முடியணும்னு சொல்லிட்டு உங்களை அவசரப்படுத்துவாங்க, துரிதப்படுத்துவாங்க. சில நபர்கள் உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ வேற வழி இல்லாம பல்ல கடிச்சிட்டு நீங்க செஞ்சு கொடுக்கற மாதிரி இருக்கும். சோ சாவகாசமாக செய்யக்கூடிய விஷயங்களை, சம்பவங்களை இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அவசர நிலையில் செய்யக்கூடிய நிலை கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுதுங்க. இது வேறு வழியில நம்ம சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஒரு உழைப்பாளர் அப்படிங்கிற விஷயத்துல அதிகமான நன்மைகளை உங்களுக்கு தரும். உடல் உழைப்பை அதிகமாக செலுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களை இந்த செவ்வாய் நல்லா உழைக்கக்கூடிய வகையில உங்களை மாத்துங்க. இது வரைக்கும் நீங்க உழைச்சி ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, நான் ஒரு வேலைக்கு போய் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற பொழுது வேற ஒரு இடத்துக்கு நகர்த்தி வேற ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு அழைத்து விட்டு அதன் மூலமாக உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் இந்த செவ்வாய் சனி கூட சேர்றதுனாலையும் இப்ப ராசிநாதன் +10+3 ஒரு முயற்சி எடுத்து எப்படி செய்ய முடியும். இப்ப முயற்சி எடுக்கிறதால உங்களுக்கு ஒரு விஷயம் முடியும்னா அதை முடிச்சு கொடுப்பாரு அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாங்க.
அடுத்ததாக பார்த்தோம்னா சுக்கிரன் ஜென்ம ராசியில வரும். ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன் தான். சுக்கிரன் வந்து 4 மற்றும் 9 இந்த ஒரே கிரகமா இருக்கின்ற காரணத்தால சுக்கிரன் ஜென்ம ராசியில வர்றது மாதத்தின் பிற்பகுதியிலே ஏதாவது ஒரு விஷயத்துல மகிழ்ச்சி கொள்ற மாதிரி இருக்கும். சில நபர்களுக்கு பணப்புழக்கம் நல்லபடியாக இருக்கும். சில நபர்களுக்கு ஆசைப்பட்ட விஷயம் பாக்கியாதிபதி அப்படிங்கிறதால மனசளவுல சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். குறைஞ்சபட்சம் நடந்தா கூட போதும் சில விஷயங்கள் இருப்பீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு மன திருப்திக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அது எல்லாம் இந்த மார்ச் மாதம் பாதிக்கு அப்புறம் சுக்கிரனுடைய வருகையில கிடைக்கும். சில நபர்கள் சொத்து வாங்குவாங்க அந்த நேரம் பார்த்து. அது இடமோ வீடோ எந்த அமைப்போ அப்படின்னா அவரோட ஜாதக அமைப்புக்கு சில விஷயங்கள் சொத்து சேர்க்கை வரும், பணம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சில விஷயங்கள் தானா கிடைக்கும். அப்போ கும்பராசி நபர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உருவாகும். ஆனா கும்பராசிக்கு சனி செவ்வாய் சூரியன் இந்த அமைப்பு இருக்கின்ற காரணத்தால உங்களுடைய கடுகடுப்பான ஒரு சூழ்நிலைகளை ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்துல போயிட்டு நீங்க நுழையிற நிலைமை. அடுத்ததா பார்த்தோம்னா ஒரு நம்பிக்கை இல்லாதது, அவநம்பிக்கையா பேசுறது, நெகட்டிவா நடந்துக்கிறது, ஒரு அவசகுணமா நீங்க நடந்துக்கிறது, பேசுறது, எதுலையுமே வந்து பார்த்தோம்னா ஒரு ஆக்டிவா இல்லாம ஒரு பிடிப்பா இல்லாம அப்படியே சோர்வா இருக்கிறது, மந்தத்தன்மையோட இருக்கிறது. அடுத்ததா பார்த்தோம்னா இது மாதிரி கேட்டகரியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் மார்ச் மாதம் கிடைக்காது. அப்போ அந்த நன்மைகளை நீங்க நம்பிக்கை இல்லாத வகையில நடந்துக்கும் பொழுது அந்த நல்ல வரவுகள் உங்களுக்கு மிஸ் ஆகும். அதனால நீங்க வந்து நம்பிக்கையோட பாசிட்டிவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அந்த நன்மைகள் உங்களால அனுபவிக்க முடியாம நீங்களே ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது. அதுல வந்து ஆராய்ஞ்சு பாக்குறதுல ஒரு மைண்ட் வேலை செய்யுது. எடுத்த தரப்புல அது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அந்த குணங்களும் உங்களுக்கு மாறி போகுது. அந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களின் குணம் கொஞ்சம் மாறி போகும். அந்த குணம் மாறி போவதால சில நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சூழ்நிலைகளையும் நீங்க இழக்க நேரிடும். அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பமா இருந்தா ஜாதக ரீதிக்கு 1க்கு 2 முறையா நீங்க பாத்துக்கலாம். ஜாதக அமைப்புகளுக்கு ஏற்ப இது ஓகே அப்படின்னா நீங்க அதை எடுத்துக்கலாம். அதர்வைஸ் ஒரு நல்ல விஷயத்த நீங்க இழந்துட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாத கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாமே சிறப்பாதான் இருக்கு. மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலை உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி.